நாமக்கல்லில் துப்பாக்கிச்சூடு நடத்தி பிடிப்பட்ட ஏடிஎம் கொள்ளையின் ஆசார் அலியின் வலது கால் கோவை அரசு மருத்துவமனையில் அகற்றப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதேபோல நாமக்கல்லில் கைது செய்யப்பட்ட ஏடிஎம் கொள்ளையர்களின் பெயர் உள்ளிட்ட விவரங்களில் முரண்பாடு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன் வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். நாமக்கல் மாவட்டத்தில் ஹரியானாவை சேர்ந்த கொள்ளையர்கள் என்கவுண்டர் நடத்தப்பட்டு அதில் 6 பேர் கைது செய்யப்பட்டார்கள். இதுல ஒரு நபர், அதாவது அசூர் அலி என்ற ஒரு கொள்ளையன், அந்த கொள்ளையனுக்கு இடது காலில் 2 துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்தது. போலீசார் பிடிக்கக்கூடிய அந்த முயற்சியில இந்த நிலையில மேல் சிகிச்சைக்காக அங்கு ஈரோடு அரசு மருத்துவமனையிலிருந்து கோவை மருத்துவமனைக்கு கொண்டு சென்று காவல்துறையினர் மூலமாக இந்த அசூர் அலியை சேர்த்திருந்தனர். அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த இந்த கொள்ளையன் அசூர் அலிக்கு துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்ததுனால இந்த இடது காலை அகற்றுவதற்கு மருத்துவர்கள் அறிவுறுத்தி இருப்பதாக, அதற்காக அந்த கால் அகற்றப்பட்டிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. அதே போல இந்த கொள்ளையர்கள் குறித்து தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணையில் இறங்கி இருக்கக்கூடிய நிலையில ஏற்கனவே திரட்டப்பட்ட தகவலின்படி அவர்களிடம் இருந்த ஆவணங்களை எல்லாம் வைத்து பார்த்த பொழுது அவர்கள் பெயர் உள்ளிட்ட விவரங்களை எல்லாம் ஏற்கனவே காவல்துறையினர் வெளியிட்டிருந்தார்கள். ஆனால் ஹரியானா மாநிலத்தை தொடர்பு கொண்டு இந்த நபர்கள் குறித்து விசாரித்ததுல அவர்களுடைய உண்மையான பெயர், உண்மையான விலாசம் எல்லாம் வேறு என்பது தெரிய வந்திருக்கிறது. ஒரு போலியான முகவரிகளை, அடையாள அட்டைகளை உருவாக்கி இவர்கள் இந்த கொள்ளையர்கள் வைத்திருக்கிறார்கள். இவர்களுடைய பெயர்களும் போலியாக உருவாக்கி இவர்கள் உண்மையான பெயர்கள் எல்லாம் மறைத்திருக்கிறார்கள் என்றும் தெரிய வந்திருக்கிறது. அதே போன்று இவர்கள் தென்னிந்தியாவுல பல்வேறு இடங்களில் இது போன்ற இதே பாணியிலான கொள்ளையில ஈடுபட்டிருப்பதும் தெரிய வந்திருக்கக்கூடிய நிலையில ஏற்கனவே கர்நாடக மாநில போலீசாரும் இந்த விசாரணை மேற்கொண்டார்கள். திருச்சூர் கொள்ளை சம்பவம் தொடர்பாக கேரள மாநில போலீசாரும் விசாரணை மேற்கொண்டார்கள். இந்த நிலையில் விசாகப்பட்டினம் காவல்துறையினர் தற்பொழுது இந்த கொள்ளையர்கள் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வெப்படை காவல் நிலையத்திற்கு விசாகப்பட்டினம் காவல்துறையினர் வந்திருக்கிறார்கள். ஆந்திராவில் பல பகுதிகளில் அவர்கள் கைவரிசை காட்டியிருக்கிறார்கள் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக கடப்பா உள்ளிட்ட பகுதிகளிலும், அதே போல தெலுங்கானாவிலும் இவர்கள் இதே பாணியில் எஸ்பி ஏடிஎம்ஐ குறிவைத்து கொள்ளையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தெரிய வந்திருக்கிறது. அந்த மாநில காவல்துறைக்கும் உரிய தகவல் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தற்பொழுது வந்திருக்கக்கூடிய விசாகப்பட்டினம் போலீசார் இந்த கொள்ளையர்கள் குறித்து தீவிரமான விசாரணையை மேற்கொண்டு வருவதாகவும் அங்கு 70 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட தொடர்பாக அந்த விசாரணை நடந்து வருவதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது.